என் செல்ல குழந்தையே, காலையிலிருந்தே உன் தாயானவள் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது. என் குழந்தை, யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேள். ஏனென்றால், ஒரு பிரச்சனை ஒருவருக்கு முடிகிறது என்றால், ஒரு பிரச்சனை ஒருவரின் வாழ்க்கையில் இருந்து முற்றுக்கு வருகிறது என்றால், நிச்சயமாக அந்த இடத்தில் மிகப்பெரிய இன்னல்களும் சோதனைகளும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வரத்தான் செய்யும். பல இடர்களும் பலவிதமான கஷ்டங்களும் என்றும் அவர்களுக்கு வரத்தான் செய்யும். ஏனென்றால், ஒருவருக்கு நல்லது நடப்பதைத்தான் இன்னொருவரால் பார்த்து கொள்ள முடியாதல்லவா? எந்த சூழ்நிலையில் இருந்தெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் வருகிறதோ அந்த இடத்தில் நின்று உனக்கான வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ நம்புவாயானால், இன்று நான் உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ உனதாக்கி நிச்சயமாக சந்தோஷம் அடைவாய். நம்மை தேடி வருகின்ற நம் தாயானவள் நம் மீது கொண்ட அன்பு எத்தனை பெரியது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற நம்பிக்கை என்ன தெரியுமா? நிச்சயமாக இதைவிடவும் ஒரு பெரிய கஷ்டம் வராது. அப்படியே வந்தாலும் நிச்சயமாக நம்மால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதுதான். நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல், நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டிய நேரம். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படுகின்ற சூழ்நிலைகளில் உன்னை கை கொடுத்து காப்பாற்ற என் பிள்ளை மனது வேதனைப்படுகின்ற நேரங்களில் உனக்கு எப்பொழுதும் மனநிறைவான எண்ணங்களை கொடுக்க உன் அம்மா உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. விடியும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் பொழுதாக மாறப்போகின்றது. எந்த இடத்திலும் நீ விட்டுவிடாமல், உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் நீ மிகப்பெரிய அற்புதத்தை காணப்போகின்ற விடியலாக உனக்கு இருக்கப் போகின்றது. எல்லையற்ற மகிழ்ச்சிகளை எல்லாம் கண்டு, எல்லையற்ற சந்தோஷத்தை உணர்ந்து, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ பழகி கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ எண்ணி கலங்குவதை விட, இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பும் பொழுது, அத்தனையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களும் நீ விரும்புகின்ற உண்மைகளும் உனக்கு கிடைத்தே தீரும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நாம் மீண்டு வருகிறோம். எப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்தும் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டு வருகிறோம். இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா, இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று நீ என்று நினைக்கிறாயோ அன்றுதான் அவை அத்தனையுமே ஒன்றுமில்லாததாக மாறும். என் குழந்தையே, முன்பு ஒரு நாள் உன்னோடு இருந்து கொண்டே வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒருவர் இப்பொழுது மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவர்களினுடைய சிந்தனைகள் அத்தனையுமே இவர்களினுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய பிரச்சனைகள் என்பது அவர்களாகவே தேடிக்கொண்டது. உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவர்கள் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றுமே அவர்களுக்கே திரும்பி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவர்கள் வாழ்க்கையாக அது மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. ஆனால் வெளியில் சொல்லிவிட மாட்டார்கள். அப்படி வெளியில் சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? இவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை கிடைத்து விட்டது, இவர்கள் செய்த பாவத்திற்கான பலன்களை இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? இது போன்ற எண்ணம் கொண்டு, இது போன்ற சூழ்நிலைகளை கண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தனக்கான நம்பிக்கை கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது
அந்த விஷயத்தை நினைத்து இனிமேல் நீ ஒருபோதும் கலங்கிவிடக் கூடாது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காமல், நீ என்னவாகும் என்று யோசித்தாலும் அதிலெல்லாம் அப்படியே உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுவிலும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, உன்னுடைய காத்திருப்பு இத்தனை காலம் நீ காத்திருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அடைய நினைக்கின்ற உன்னுடைய சந்தோஷம் என்று இவை அத்தனையையும் நீ முழுமையாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய அற்புதத்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கென சொல்லித்தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய பொழுதாக இருக்க வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காது. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ எண்ணி நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எண்ணற்ற அதிர்ஷ்டங்களை நான் உனக்கு காண்பித்திருக்கின்றேன். எண்ணற்ற நன்மைகளை உன் கண்முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்று உணர்ந்து பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக தான் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்திருப்பார்கள். தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக பெற்று கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. உன்னுடைய இந்த நிலை, உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த சிந்தனைகள் என்று இவை எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் அடுத்தது எல்லாம் என்னவென்று யோசிக்க வைத்து விட்டதல்லவா? உன்னை சுற்றி வந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலும் எங்கேயோ உன்னை தள்ளிவிட பல முயற்சிகளை செய்தது. ஆனால் நீ விழித்து கொண்டாய், அதனால் பிழைத்து கொண்டாய். இப்படித்தான் நடக்கும் என்பதனை முன்கூட்டியே என் பிள்ளை நீ கணித்து விட்டாய். அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய் என்பதுதானே உண்மை. உன்னை தேடி தேடி நான் வருகின்ற பொழுது, உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகள் அதன் பின்னால் தான் ஒளிந்து கிடக்கும். யாரும் எதை சொன்னாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கில்லை. ஆனால் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கின்றது. உண்மையாகவே நல்லதை சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள், தீயதை சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படியானால் எது எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் எதற்கும் கலங்காமல் இரு. எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் கலங்காமல் இரு. நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை எதிலும் நீ பின்வாங்கி விடாதே. என் குழந்தையே, இன்று இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் வந்து தொடுகிறதோ இல்லையோ, இந்த குரல் சற்று உடல்நிலை சரியில்லாத குரலாக இருப்பதனால் உனக்கான பதிவுகள் அத்தனையிலும் சற்று தாமதமான விஷயங்கள் நடக்கும். இந்த தாயானவள் எப்பொழுதும் போல உனக்கு எப்படியாவது வந்து சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பதிவினை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். நீ கலங்காமல், எதையும் கண்டு பதறாமல் இந்த நாளை நல்லபடியாக நீ எதிர்கொள்ள வேண்டும். இன்று சந்திர தரிசனத்தினுடைய நாள். நிச்சயமாக சந்திர பகவானினுடைய அருளை நீ பெற வேண்டிய நாள். இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திர பகவானை காண வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும். அவரை ஒருவேளை காண முடியவில்லை, மழை பொழிகிறது, என்னால் அவரை காண முடியவில்லை என்று நீ சொல்வாய். ஆனால் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற புகைப்படம், அதாவது சிவபெருமானினுடைய புகைப்படத்தில்
அவர் தலையில் சூடியிருக்கின்ற 3ஆம் பிறையை சந்திர தரிசனம் செய்யலாம். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று நீ சொல்லி அழைக்கும் அந்த நொடி சிவபெருமானினுடைய அருளும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்திர பகவானினுடைய அருளும் கிடைத்தே தீரும். காலத்திற்கும் மறக்க முடியாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்க தயாராகிவிட்டது. இனிமேலும் எதுவும் உன்னை கீழே தள்ளிவிட காத்திருந்தாலும் நீ விழித்து கொண்டாலே போதும். உன்னுடைய செயல்பாடுகளை மற்றவர்களுக்கு புரிய வைத்துவிடும். இனி ஒருபோதும் இவர்களை நாம் நெருங்கிவிட முடியாதென்று. என் குழந்தையே, நீ நினைக்கிறாயா நமக்குத்தான் கஷ்டம் என்று? ஒரு நொடி சிந்தித்து பார். இந்த உலகத்தில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள், எத்தனையோ வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே பல இடர்களையும் பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் தாண்டி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் அதையெல்லாம் யோசித்து மிகுந்த மனக்கலக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகுந்த மனவேதனையோடு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையை, இதற்கெல்லாம் காரணம் எண்ணங்கள் தானே. நல்ல எண்ணங்களோடு இருந்திருந்தால் நல்லது தான் நடந்திருக்கும். தீய எண்ணங்களோடு இருந்திருந்தால் தீமைகள் தான் நடக்கும். அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. நமக்கான நேரம், இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற இந்த மாற்றங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ ஒவ்வொரு நொடியிலும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லை கடந்த அன்பு உனக்கு வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் அந்த அன்பினை பெறுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று முதலில் நீ யோசிக்க வேண்டும். நீ என்னவாக யோசிக்க வேண்டும் தெரியுமா? எதையுமே நம் பக்கம் நின்று யோசிக்கக்கூடாது. நமக்குள் இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நேர்மையானது தானா? உண்மையாகவே நம்மை போல இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் நடந்து கொள்வார்களா? அவர்கள் நடந்து கொண்டால் அவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்பது போல நீ சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் மீது இருக்கின்ற குறைகளை உன்னை தேடி வரும். என் குழந்தையே, கால்கள் நடக்க முடியாமல், கைகள் இல்லாமல், மனதளவில் உடல் நலம் குன்றி இப்படி எத்தனையோ குழந்தைகள் இங்கு வாழ்கிறார்கள். ஆனால் தெய்வம் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், உடல் நலனில் எந்த குறைவும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களால் சாதிக்க முடியும். உன்னால் முடியாது என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ நிச்சயமாக உன் வெற்றியை உறுதி செய்ய தயாராகிவிட வேண்டும். எந்த இடத்தில் நின்றாலும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதி செய்திட நீ தயாராகிவிட வேண்டும். உன் அம்மா நான் சொல்வது போல இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள துணிந்திரு. எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு வேண்டிய அத்தனையையும் நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி நினைத்தது போல இனி இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி தரட்டும். அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் பதியட்டும். எப்பொழுதும் கஷ்டங்கள், கவலை, கண்ணீர் என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் மீண்டு வருவேன் என்று சொல்லி நீ நிச்சயமாக மனதார உன்னை தயார்படுத்து. உன்னுடைய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும். இந்த வாழ்க்கையும் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருந்து உனக்கு இதையெல்லாமும் எப்பொழுதும் நிறைவாகவும் நிரந்தரமாகவும் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதுமே வாழ வைக்கும். இந்த தாயினுடைய அன்பு நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேல் நிச்சயமாக நீ பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.